கழுதாவளை மண் ஆகுதி ஆற்றியிருக்கின்ற இந்த நேரத்திலும் லண்டனிலே இருந்து வந்து இந்த மண்ணில் இருக்கின்ற அந்த வீர தியாகத்தை விலைபேச நினைக்கின்றார் எனது மைத்துனர் கணேசமூர்த்தி அவர்கள். இந்த கணேசமூர்த்தி அவர்கள் நான் வரலாற்றை கூறவில்லை, தேர்தலை கூறவில்லை, அதையெல்லாம் கூறுவதற்கு பலர் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் பொருத்தமான சில விடயங்களை மாத்திரம் கூறுகின்றேன். கழுதாவளை என்பது கடந்த காலங்களினால் இந்த பிள்ளையார் ஆலயத்திற்கு மட்டும் பெருமை சேர்த்து தந்த மண் அல்ல. கழுதாவளை என்றால் விநாயகர் ஆலயம் என்பது மட்டும் அல்ல. இந்த கழுதாவளை மண்ணுக்கு கடந்த கால விடுதலை போராட்டத்தில் எமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனின் வழிகாட்டலில் கரும்புலிகளாக மாவீரர்களாக இந்த மண்ணிலே மடிந்தவர்களை நாங்கள் நினைக்க வேண்டும். அந்த மண்ணிலே இருந்துதான் நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய சிறுநேசன் ஐயா அவர்கள் கூறினார், இந்த கழுதாவளையில் மாத்திரம் இந்த கூட்டம் நடத்தி இருக்கின்றது என்று. அவர்கள் சோரம் போகாதவர்கள், எப்போதுமே துணிந்து நின்று எமது கட்சியை வளர்த்தவர்கள். அதற்காகத்தான் கடந்த 2004ஆம் ஆண்டு தேர்தலிலே எமது கனகசபை ஐயா அவர்களை மட்டக்களப்பு மண்ணிலே முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய பெருமையை கழுதாவளை மண்ணிற்கு இருக்கின்றது. ஆனால் கடந்த தேர்தலிலே 2010ஆம் ஆண்டு கணேசமூர்த்தி அவர்கள் தந்து இந்த வாக்கை எதிர்த்து காத்தான்குடியிலே இருக்கின்ற ஹிஸ்புல்லா அவர்களை பாராளுமன்றம் ஏற்றிவிட்டு சென்றவர் இப்பொழுதும் காத்தான்குடியை மறந்து விட்டார், ஓட்டமாவடிக்கு சென்று விட்டார். ஓட்டமாவடியிலே இருக்கின்ற அமீர் அலியை பாராளுமன்றம் ஏற்றுவதற்காக துணியாய் துடிக்கின்றார். இன்று அவரின் கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கணேசமூர்த்தி என்பவர் கடந்த காலங்களிலே என்ன செய்தார் என்பதை பற்றி பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒரு துண்டு பிரசுரத்தை கூட வெளியிட்டிருக்கின்றார். அவர் மட்டக்களப்பு மக்களை மடையன் என்று நினைக்கின்றார். கணேசமூர்த்தி அவர்கள் கூறியிருக்கின்றார், வரலாறு தெரியாதவர்களுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் போன்றோ மற்றவர்களை மடையனாக மாற்ற வேண்டாம். இந்த துண்டு பிரசுரத்தை வெட்கமில்லாமல் விநியோகிக்க வேண்டாம். அவர் கூறுகின்றார், 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் யார்? இந்த முடிவை படித்தால் உங்களுக்கே புரியும் நிஜம பிரச்சாரத்தின் வடிவம் என்ன என்பதை அந்த நேரத்தில் அவர் கூறுகின்றார். நிமலம் சௌந்தரநாயகம் ஐயா அவர்கள், ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள், இவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள். மொய்தீன் அப்துல் காதர் அவர்கள் தேசிய ஐக்கிய முன்னணியில் வெற்றி பெற்றவர். அதே கட்சிக்குத்தான் ஹிஸ்புல்லா அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். ஆனால் அவர் சொல்லுகின்றார், சோமசுந்தரன் கணேசமூர்த்தி அவர்கள் ஆகிய தன்னுடன் தான் ஹிஸ்புல்லா போட்டியிட்டதாக பிழையான தகவலை தந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் போட்டியிட்டது கதிரை சின்னம். தேசிய ஐக்கிய முன்னணி பொதுஜன ஐக்கிய முன்னணியின் சின்னத்திலே கதிரை சின்னத்திலே போட்டு கணேசமூர்த்தி எடுத்த வாக்குகள் 9132. அந்த தேர்தலிலே இஸ்லாமியர்கள் எவரும் போட்டியிடவில்லை. அதன் காரணமாக தப்பி பிழைத்து வந்தவர்தான் கணேசமூர்த்தி. 2 வருடங்கள் அமைச்சர்களாக இருந்துவிட்டு இப்பொழுது சொல்லுகின்றார், விகிதாசார தேர்தலிலே தானும் வரலாம் என்று ஒரு துண்டு பிரச்சாரத்தை அளித்து இருக்கின்றார். அன்பான மக்களை, இந்த விகிதாசார தேர்தல் முறையை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 75 வீதமானவர்கள் தமிழர்கள், இஸ்லாமியர்கள் 25 வீதமானவர்கள். இப்பொழுது அவர் போட்டியிடுகின்ற கட்சியை மட்டும் நான் சொல்லுகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியிலே போட்டியிடுகின்ற அமீர் அலி அவர்கள், இன்னும் 3 முஸ்லிம்கள் அதிலே போடப்பட்டிருக்கின்றது. 5 தமிழர்கள் அதிலே போட்டிருக்கின்றார்கள். அதிலே கணேசமூர்த்தி என்கின்றவர் கொம்மாதுறையிலே இருக்கக்கூடிய மாமாங்க ராஜா என்பவர், அல்குரா தொகுதியிலே இருக்கின்ற ஜெகன் என்பவர், இன்னும் அவருடன் 2 பேர் இருக்கின்றார்கள். அமீர் அலியை பொறுத்த மட்டிலே ஓட்டமாவடியிலே அவருக்கு கணிசமான ஒரு 15,000 வாக்குகள் இருக்கின்றது. நான் ஏற்றுக் கொள்கின்றேன்.
ஆனால் அந்த வாக்குகளால் மாத்திரம் அவர் பாராளுமன்றம் செல்ல முடியாது. தமிழர்களின் வாக்குகள் குறைந்தபட்சம் 4000 அல்லது 5000 வருகின்ற போது ஒரு 22,000 வருமாக இருந்தால் நிச்சயமாக அவர் பாராளுமன்றம் செல்ல முடியும். அந்த வாக்கை எப்படி எடுக்கலாம் என்றுதான் பலரை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் கழுதாவளை மக்களை ஏமாற்ற முடியாது. கழுதாவளை மக்கள் கண்ணியமானவர்கள். மண்டபத்தை கொடுத்து அவர்கள் மண்ணை மறக்க முடியாது. மண்டபத்தை காட்டி மண்ணை மறக்க முடியாது. நிச்சயமாக இந்த தேர்தலிலே கழுதாவளை மக்கள் கனகமூர்த்திக்கு பாடம் புகட்டுவார்கள். அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம்.